வெல்கம் டு PL IAS and IPS அகாடமி. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரிஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாம் எழுதியிருப்பீங்க ஏன்ஷியன்ட் இந்தியா. அதில் ஏற்கனவே 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது அதோட 3rd வீடியோ. இந்த வீடியோவில் 51 to 75 பார்ப்போம். 51st கொஸ்டின். Choose the correct answer. Okay. Consider the following statements. Buddhism does not believe in the existence of God but believes in every living being. Papa. Jainism emphasis on anatma and anitya, impermanence. Buddhism spread to Tamil Nadu much later than Jainism. Okay. The moon statement la edu first general statement nu paapom. 3rd statement more or less ஒரே மாதிரி இருக்குங்களா? Okay. இதுல first statement பாப்போம். Buddhism does not believe in the existence of God. Okay. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். புத்திசம் புத்தா கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாரு, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அதான் எஸ்ஸும் இல்லை நோவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இது எதோட கான்செப்டா இருக்கும்? ஜெயினிசமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஜெயினிசம் எம்பசிஸ் ஆன் அனத்மா, அனத்மானா நோ எட்டர்னல் சோல். இது ஆக்சுவலா புத்திசமோட கான்செப்ட். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப ஆன்சர் சி. இந்த அனத்மானா என்ன, அனித்யானா என்ன, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆத்மா, ஆத்மானா சோலா? அப்ப அனத்மா சோல் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அப்புறம் புத்திசம் இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். தமிழ்நாடுக்கு எப்போ வந்தது, எது ஃபர்ஸ்ட், எது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆயிடுச்சு, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 52nd. Choose the correct answer. Gautama Swami, a chief disciple of Mahavira, compiled the teachings of Mahavira called Ahama Siddhanta. Okay. Jainism and Buddhism similarities, emphasized on right conduct and right knowledge. இது ஆக்சுவலா யூபிஎஸ்சி கொஸ்டினும் கூட. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்துக்கும் சிமிலாரிட்டிஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. Jainism and Buddhism similarities, emphasized on right conduct and right knowledge instead of performing religious ceremonials and rituals as the means to achieve salvation. Okay. The Gautama Swami, இந்த கௌதமா அப்படின்னா நம்ம புத்தாவோட பேரும் கௌதமா அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுமா? அப்படி வச்சு பார்த்து தப்பண்ணாம பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கி தான். கௌதம சுவாமி மகாவீர டிசிபிள் தான். இவர் தான் கம்பைல் பண்ணியிருப்பாரு மகாவீரோட டீச்சிங்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டுமே என்ன பண்ணும், ரைட் கண்டக்ட் ரைட் நாலேஜ் ரெண்டுமே பேசிப்பாங்க. 3 ஜுவல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் புத்தாவோட கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லியிருப்பார்ல, அதுவும் பார்த்துருப்போம். ஆன்சர் போத் 1 and 2. இது இந்த தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ல டிட் யூ நோ அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சிமிலாரிட்டிஸ் ரெண்டுமே பிளட் சாக்ரிஃபைஸை அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. வேதிக் ரிச்சுவல்ஸ் ரெண்டுமே அவாய்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் 53rd. Choose the correct answer. Consider the following statement. Traders, if they wanted to reach the western coast of subcontinent from East Africa to Arabia, they choose to sail with the northeast monsoon. Papa. Satavahana rulers were known as lords of the Dakshinapada, literally the route leading to south, which was also used as name for the entire southern region. Okay. During Kushana's rule, a branch of the Silk Route extended from Central Asia down to the seaports at the mouth of river Indus, from where silk was shipped westward to Roman Empire. Okay. இந்த மூணுத்துல நீங்க எப்பவும் ஜியாகிரபி என்சிஆர்டி பார்த்துருந்தீங்க, இல்லை பேசிக்கா உங்களுக்கு மான்சூன் பத்தி தெரியும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வராங்க. நார்த் ஈஸ்ட் மான்சூன் இப்படி வருமா, சவுத் வெஸ்ட் தான் இப்படி வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட்டை மட்டும் எலிமினேட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும் பி. மோஸ்ட்லி ஏன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபேக்சுவலா இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே இன்டர்லிங்க் பண்ணி படிங்க. ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் இன்டர்லிங்க் பண்ண ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாத்தையும். தக்ஷிணபதா அப்படின்னா சவுத்து தான். அப்படின்னு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். சாத்தவாகனாஸை தான் யாருன்னு சொல்லுவாங்கன்னா லார்ட்ஸ் ஆஃப் தக்ஷிணபதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். குஷானாஸ் பீரியட்ல தான் இது வரும். சில்க் ரூட் இருக்குல்ல, இப்ப கூட இந்த பிஆர்ஐ
அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபைடா பேசிட்டு இருக்காங்க சைனால. கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துக்கோங்க அதெல்லாம். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். Next, 54th, choose the correct answer. Consider the following statement. In return to China via land route, okay. Yuan Shuang took the sea route back to China. The Christians of Kerala known as Syrian Christians because they probably came from West Asia or amongst the oldest Christian communities in the world. Okay. Fine. UPSC 2015 or 16 questions. இல்லை அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸாக இருக்கும். பாகின் எப்போ வந்திருப்பாரு, யுவான்சன் வரும்போது நம்ம நாட்டில் எப்படி லா அண்ட் ஆர்டர் எப்படி இருந்ததுலாம் கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா யுவான்சானே 3 times மேலே ராபரி நடந்திருக்கும் இவருக்கு. அப்போ வரும்போது அவர் லேண்ட் ரூட்டில் வந்தாரா சீ ரூட் வந்தாரான்லாம் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இது ரெண்டுமே இது இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். பாகின் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சீ ரூட் வழியாக போயிருப்பாரு, யுவான்சான் வந்து லேண்ட் ரூட் வழியாக போயிருப்பாரு. யுவான்சான் போகும்போது ஒரு 20 குதிரையில் மேனுஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போயிருப்பாரு. பாகின் போகும்போது ஸ்டாம், அதான் அந்த சூறாவளிலாம் சொல்லுவாங்களா, அதில் பட்டு கஷ்டப்பட்டுருப்பாரு. இது எல்லாமே பாக்ஸில் இருக்கும் என்சிஆர்டியில். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு, 1 and 2. சி தான் கரெக்ட். இந்த பாக்ஸ் எப்பயுமே முக்கியம் தான். ஏன்னா ஏற்கனவே கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்போ நம்ம உள்ள படிச்சு வச்சுக்கணும் அந்த 20 hours. நெக்ஸ்ட் கொஸ்டின். Choose the correct answer. Arishana described 4 different kinds of rulers and tells us about Samudragupta. Okay. இந்த கொஸ்டின் வந்து நீங்க படிக்கவே இல்லைனாலும் ஜஸ்ட் எத்தனை கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஜென்ரலா ரூலர்ஸ் பத்தி தெரிஞ்சுதான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இந்த ரூலர்ஸ் ஆஃப் ஆரியவர்த்தா அப்படின்னாவே மோஸ்ட்லி நார்த் இந்தியாவை தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க. Aryavata surrendered to Samudragupta after being defeated, and he then allowed them to rule again. Okay, the rulers of Dakshinapada ஏற்கனவே பார்த்தோமா, சாத்தவானா rulers, lords of Dakshinapada சொல்லுவோமா. அப்போ Dakshinapada சவுத் இந்தியா ஏற்கனவே படிச்சிட்டோம். Okay, were uprooted and their kingdoms are made a part of Samudragupta's empire. Okay, the inner circle of neighboring states including Assam, coastal Bengal, Nepal, and number of Ganasangas in the northwest brought tribute, followed his orders and attended its court. Okay, the rulers of the outlying areas, perhaps the descendants of Kushanas and Sakas, and the ruler of Sri Lanka, who submitted to him and offered daughters in marriage. Okay, இப்போ இந்த நாளில் எது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஒன்று ஒரு கொஸ்டின்ல எது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை குழப்பரமா ஸ்டேட்மெண்ட், எப்படி வேணா கண்டுபிடிங்க. அது ஒருத்தருக்கும் ஒரு அப்ரோச். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இதில் 4th ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கா. The rulers of outlying areas, அதான் நம்ம இந்தியா விட்டு ஃப்ரான்டியர் அதை தாண்டி இருக்க எக்ஸ்டெண்டட் ஏரியாஸ் தானே ஸ்ரீலங்காலாம். அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அவங்க டாக்டர்ஸ்மே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க சமுத்திரகுப்தா அப்படின்றாங்க. மோரல்னஸ் இது கரெக்ட் தான். எக்ஸாம்பிள் பார்க்கணும், ஆனால் இது ரியலாக இது கரெக்ட் தான். அதே மாதிரி இதுவும் கரெக்ட் தான். ட்ரிபியூட் பே பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, சாய்ஸ் வச்சு பார்த்தா நம்ம 3, 4 கரெக்ட்னு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா எலிமினேஷன்ல பார்ப்போம். நம்ம ரூலர்ஸ் ஆஃப் ஆரியவர்த்தா, சமுத்திரகுப்தா மேஜர் ஏரியாவே நார்த் இந்தியாவில தான் வச்சிருந்திருப்பாரா? அப்படி நார்த் இந்தியாவில இருக்க நார்த் சென்ட்ரல் இந்தியா ஃபுல்லா போக்கஸ் பண்ணியிருந்திருப்பாரு இவரு. அப்படி இருக்கவரு கிங்க அவரோட எனிமையை தோக்கடிச்சு திருப்பி அவங்களே ரூல் பண்ண விட்டுருப்பாருன்றது ஒரு இமேஜினரி மாதிரி தான். ஆனா சவுத் இந்தியா என்ன சொல்றாங்க, சவுத் இந்தியாவை பாட்டா வச்சிருக்காரு அப்படின்னாங்க. நம்ம மேப் பார்க்கும்போது நல்லா தெரியும், நார்த் இந்தியா தான் பெரிய போக்கஸ் இருக்கும். சவுத் இந்தியானா நம்ம கன்னியாகுமரியா இருக்கட்டும், இல்ல தஞ்சாவூர், அந்த ரீஜன்லாம் அவர் வந்து இன்வைட் பண்ணிருப்பாரு. விஷ்ணுகோப்ப அவரை தான் டிஃபீட் பண்ணிருப்பாரு. டிஃபீட் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்படி வச்சு பார்த்தா 1, 2 ரெண்டுமே தப்பு தான். அதான் போட்டிருப்பாங்க. The rulers of Aryavata, நார்த் இந்தியா வேற அப்ரூவ்டட், அவங்களை அப்படியே துரத்தி விட்டுருப்பாரு. தோக்கடிச்சு டிஃபீட் பண்ணிருப்பாரு. அவங்கள டிஃபீட் பண்ணி நாட்டு பறிக்கப்படும். மேட் பார்ட் ஆஃப் சமுத்திரகுப்தா எம்பையர். தட்சிணபதா நம்ம சவுத் இந்தியன் ரூலர்ஸ் தான் தோத்த அப்புறமும் அவங்க கிட்ட கொடுத்து ட்ரிபியூட் வாங்கி வந்திருப்பாரு. அதான் இந்த மேப்லாம் பார்த்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஆரியவர்த்தா. இது இன்னர் ஸ்டேட், இது அவுட்டர் ஸ்டேட். ஓகே, இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து யார் என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு பார்க்கறதுக்குலாம் நம்ம கான்டெம்பரரி
இல்லாட்டி யாரு கீழே யார் அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஹர்ஷா மீன்ஸ் ஹாப்பினஸ். ஓகே, the poet says that after his defeat against Pulikeshn the two, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நர்மதா ரிவர் அதுகிட்ட பேட்டில் நடக்கும் புலிகேஷனுக்கும் ஹர்ஷாக்கும். ஹர்ஷாவோட சவுத்வர்ட் இன்வேஷனை யார் தடுத்திருப்பாருன்னா புலிகேஷன் தடுத்திருப்பாரா? ஓகே, ஹர்ஷா வாஸ் நோ லாங்கர் ஹர்ஷா. ஹர்ஷா வந்து இதுக்கப்புறம் ஹர்ஷா ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? ஓகே, இந்த 4 வெறும் நம்ம ஆன்சர் பார்க்க முன்னாடி நானும் பார்ப்போம். ஹர்ஷாவோட கோட் போயிட்டு தான் பானபட்டா. அவரே அவரோட கிங்குக்கு எதிராக பேசியிருப்பாரா? வாய்ப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ரவிகீர்த்தி. ரவிகீர்த்தி யாரோட கோட் போயிட்டுனா புலிகேஷனோட கோட் போயிட்டு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் காளிதாசா பார்ப்போம். காளிதாசலாம் எப்போ வருவார்? குப்தா பீரியடா? சந்திரகுப்தா 2. அப்ப ஹர்ஷாக்கு முன்னாடி 200 to 300 years பிஃபோரே வந்திருப்பாரு காளிதாசலாம். ஹரிசன் நாயார், சமுத்திரகுப்தா, இவரும் குப்தா பீரியட், குப்தா எம்பையர். அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்மே தப்பு, ஏவும் தப்பு. இப்படி வச்சு நம்ம எலிமினேட் பண்ணா கன்ஃபார்மா ஆன்சர் பி தான். ரவிகீர்த்தி தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவரோட கிங் புலிகேஷன் இந்த 2 தானே தோக்கச்சிருப்பாரு ஹர்ஷாவை, அதனால. ஓகே, போஸ்ட் ஆக்குபைட் பை ஹரிசனா. இந்த போஸ்ட் இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே என்னென்ன பார்ப்போம்? நம்ம ட்ரேடர்ஸ் யாருன்னு பார்ப்போம், இல்லை டேர்ம்ஸ் பார்ப்போம். ட்ரேடர்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எக்கனாமி, கிங், பேட்டில்ஸோட இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்ல இப்ப ஒரு கொஞ்சம் வருஷமா பேட்டிலும் ஒரு 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா எப்பயுமே எவர் கிரீன் கொஸ்டின்ஸ் எல்லாம் இது தவிர பேட்டில் தாண்டி மற்ற எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். பேட்டிலும் முக்கியம் தான். என்னென்ன போஸ்ட் ஆக்குபை பண்ணியிருக்காரு? மகா தண்டநாயகா, குமாராதித்யா, சந்தி விகார் பிமா, 3 தான். ஒரு போஸ்ட்டுக்கும் என்னன்னு பாத்துக்கோங்க. குமாராதித்யா நாயாரு, சந்தி விகாரிக்கா நாயாருன்னு பாத்துக்கோங்க. இது ஒட்ல கீ கூட பாத்துக்கலாம். சும்மா கீவேர்டு மாதிரி போட்டு படிச்சு வச்சுங்க. சாந்தி, சாந்தினா பீஸா, சாந்தி பீஸ், ஃபாரின் பீஸ், அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கீ தெரியுதோ அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுவும் அதே மாதிரி தான், லைட்டா பார்த்தா போட்டுடலாம். நகர சேஸ்திரி. இப்போ கூட நம்ம நகரம்னா என்னன்னு சொல்லுவோம்? சிட்டி சொல்லுவோமா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கும் சிட்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஓகே, பிரதம புலிகா, பிரதமனா சீஃப், பிரதம மந்திரி அப்படி சொல்லுவோமா? பிரதம அமைச்சர், பிரதமர், அந்த மாதிரி பிரதமனா சீஃப். ஓகே, புலிகானா என்னன்னு தெரியல, பார்ப்போம். சப்தவாகா தெரியல, அயஸ்தா. ஓகே, இது 2த்துல நகரா. நகரானா இங்க ஏற்கனவே சிட்டி வந்துருச்சுங்களா? அப்போ 1க்கு 3 தப்பா இருக்கு. அப்போ 1ம் 3யும் தப்பு. 1ம் 3யும் வராது. ஆன்சர் டி. ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சான்ஸ்கிரிட்டோ, பிராக்ரிட்டோ, ஒரு சிலது அப்படியே தமிழ் மாதிரியே இருக்கும். எதுல இருந்து எது வந்து தெரியல, பார்த்து கீ மாதிரி ஏதாவது போட்டு எக்ஸாம்லுமே எலிமினேட் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சில உடச்சு பாருங்க, நல்லா ஞாபகம் வந்துடும். நகர சேஸ்தினா சீஃப் பேங்கர். ஓகே, சார்த்தவாகா, மெர்ச்சன்ட் கேரவான்ஸ். இதே மாதிரி ஒன்று ஏற்கனவே கேட்டிருப்பாங்க யூபிஎஸ்ல. 2018 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மெடிவல் இந்தியால. 59. Choose the correct answer. Okay, consider the following statement with regard to assemblies in the southern kingdoms. Okay, Sabha was an assembly of Brahmin landowners. Okay, Ur was a village assembly found in areas where the landowners were not Brahmins. Okay, Nagaram was an organization of merchants. Okay, 3மே கரெக்ட் தான். இதெல்லாம் ஓப்பன் ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். சபானா என்னன்னா அசம்பிளி ஆஃப் பிராமின் லேண்ட் ஓனர்ஸ். ஓகே, ஏற்கனவே சபானா என்னன்னு பார்த்துருப்போம். வேதாஸ், இது வேதிக் பீரியட், ரிக்வேதிக் பீரியட்ல சபானா ராஜ்யசபா, கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. இங்க படிக்கும் அங்கேயும் லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா மறக்காது அவ்வளோ. Why Banabhatta says the whole world was swallowed up in the dust. Okay, இதுவும் பாக்ஸ்ல இருந்து எடுத்ததா தான் இருக்கும். எதுக்கு அப்படி சொல்லியிருப்பாருன்னா டைரக்ட் கொஸ்டின் தான். ஆர்மி ஒரு ஊர்ல இருந்து கிளம்பும் போது அவ்வளவு புழுதியா நான் புகையை கலப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்லியிருப்பாரு. உலகமே அப்படியே டஸ்டடா கவர் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு இருப்பாரு.
பாக்ஸ் இமேஜ் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம்னு நினைக்குமோ அதுல இருந்தெல்லாம் யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கன்சிடர் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இயர்லி டெம்ப்ளேட் பித்ருகோன் Goa, okay, was made of baked brick and stone. Okay, monolithic temples at Mahabalipuram was carved of a stone cutters who had to work from top to bottom. Okay, இது தெரிஞ்சிருக்கும். மோனோலித்திக் டெம்பிள் மகாபலிபுரம் எல்லாமே டாப்ல இருந்தா நடந்திருக்கும். மேல ஒரு ராக் இருக்குன்னா மேல இருந்தே அப்படியே செதுக்கி 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 தான் கீழே வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம்னா கீழே இருந்து அப்படியே கல்லுகள்லாம் கட்டி மேலே எழுப்புமா, ஆனா அது அப்படியே ரிவர்ஸ்ல நடந்திருக்கும். அதனால ரொம்ப ஃபேமஸா இருக்கும் மகாபலிபுரமும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது கோவா கோவன் அப்படின்னு தெரியும், ஆனா உண்மையா இந்த இடம் வந்து யூபியில இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் கரெக்டா? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க ஆன்சரே. இதுதான் இந்த டெம்பிள், இயர்லி டெம்பிள். அந்த இமேஜ் கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் இதுதான். பித்ருகான் 1500 இயர்ஸ் ஆகும். ஓல்டு டெம்பிள் எங்க இருக்குன்னா யூபியில. நம்ம மகாபலிபுரம் எங்க இருந்து எடுத்துருப்பாங்கன்னா டாப்ல இருந்து கீழே இறங்கி இருப்பாங்க. இது எல்லாமே. Consider the following statement. Choose the correct answer. The Puranas are written in simple Sanskrit and were meant to be heard by everybody, including women and Sudras who were not allowed to study the Vedas. Okay. The story of Monkey King is shown on a piece of sculpture found from a stupa at Bharat. புத்திசம் ஜெயினிசம் இது ரெண்டுத்துலையுமே ஸ்டூப்பாவாக இருக்கட்டும், அவங்க ரிலீஜியஸ் சைட்ஸு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் இதெல்லாம் எவர்கிரீன் கொஸ்டின் மாதிரி தான் யூபிஎஸ்சிக்கு. ரொம்ப எவ்வளோ டெப்த்தாக வேணா எவ்வளோ என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் என்சிஆர்டிலையுமே நிறையா இருக்கும். ஓல்டு என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டி, அதுலேயுமே ஃபேக்ட்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ண போடலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இது 1995 நினைக்கிறேன், 95 or 96 அந்த மாதிரி பழைய கொஸ்டின்ல காளிதாஸோட போயம், காளிதாஸோட பிளேல கிங்கும் பிராமின்ஸும் ஒரு லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க சான்ஸ்கிரிட், உமன்ஸும் சூத்ராஸும் என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அதை வச்சு எடுத்த கொஸ்டின் தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இதுதான் அந்த மங்கி கிங். அந்த கதையை கொடுத்துருப்பாங்க. இதுல எங்கன்னு எடுத்திருப்பாங்கன்னா எங்க இருக்கணும் அந்த கல்ச்சர் வந்து பாரத் ஸ்டூப்பா. Consider the following statement with regard to ஆரியபட்டா. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும் நம்ம ஏற்கனவே இந்த ஆரியபட்டா பத்தி படிக்கல அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் ஜியாகிரபி வச்சு லிங்க் பண்ணியிருந்தா ஈஸியா போட்டுருக்கலாம். He stated that day and night were caused by revolution of the earth around the sun. Okay, அப்போ he developed a scientific explanation for eclipses as well. Okay, he also found a way of calculating the circumference of a circle which is nearly as accurate as the formula we use today. Okay, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல எதுவுமே தெரியலனாலும் ஈஸியாக எலிமினேட் பண்ற ஸ்டேட்மெண்ட் எதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா டேவும் நைட்டும் நமக்கு எப்போ ஃபார்ம் ஆகுது, ஏர்த் வந்து ஒரு ரொட்டேஷன் முடிக்கும் போது தான். ரொட்டேஷன்றது ஏர்த் தன்னைத்தானே சுத்திக்கிறது, ரெவல்யூஷன்றது சன்ன ஒரு அப்படியே 365 days நான் லீப் இயரா இருந்தா அப்படி வரதுதான் ரெவல்யூஷன். அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு டே நைட் எப்போ முடியுது, ஒரு ரொட்டேஷன்ல முடியுதா? ஆன்சர் இங்க ரொட்டேஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எலிமினேட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஆன்சர் பி. ஏற்கனவே இப்போ ரெண்டாவது கொஸ்டின் வந்து எது ஜியாகிரபி வச்சு லிங்க் பண்ணி படிச்சிருந்தவங்களுக்குலாம் ஈஸியா போட்டிருக்கலாம். Day and night were caused by the rotation of the earth on its axis. இது வந்து யூபிஎஸ்சியுமே கிளைமேட் எப்படி ஃபார்ம் ஆகுது, டே நைட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு ஒரு 4-5 years பிஃபோர் ஜியாகிரபி கொஸ்டினாவே கேட்டிருப்பாங்க ப்ரிலிம்ஸ்ல. ரொட்டேஷன் ரெவல்யூஷன் அங்கேயும் கொலைக்கு விட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, Consider the following statement. சுஸ்ருதா சாராக்கா. ஓகே, ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான், அதான் மெடிக்கல்ல ஹை லெவல்ல இருக்காங்க. சுஸ்ருதா பிலாங்ஸ் டு 4th century CE, while Saraka belongs to 1st to 2nd century CE. Okay, paper was invented in China தெரியும். அது யாருன்னு ஒரு ஃபேக்ட் கேட்டிருப்பாங்க. கைலூன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சுஸ்ருதா வந்து 4th century கரெக்ட் தான். சாராக்கா பிலாங்ஸ் டு 2nd century. ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சாராக்கா 1st to 2nd century CE, சுஸ்ருதா வந்து 4th century CE. பேப்பர் வந்து கைலூன். Okay.
65. Choose the correct answer. Bimbisara laid the foundation of new capital Patliputra. Kalasoka, a king of Shishunaga dynasty, shifted the capital from Rajgriha to Patliputra. Okay. The word Nalanda is a Sanskrit combination of three words, Na plus Alam plus Da, meaning no stopping from the gift of knowledge. Okay. The first second ரெண்டுமே கான்ட்ராடிக்டரியா இருக்கா? ஏன்னா பிம்பிசாரா எப்போ வருவாரு? அரியங்கா டைனஸ்டி. அதுக்கப்புறம் வந்தது தான் சிஷுநாகா டைனஸ்டி. ஃபர்ஸ்ட் இதுதான் வரும், செகண்ட் தான் இது வருமா? ஓகே பாப்போம். இவரோட சக்சஸரா இருப்பார் உதயன், அவரு தான் ஃபவுண்டேஷன் லேட் பண்ணியிருப்பார். இவரோட கேபிட்டல் என்னவா இருக்கும்? ராஜ்கிருஹாவா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ஃபேக்சுவலா படிக்கணும்னு இல்லை, கான்செப்ட்ஸ்ல தெளிவா இருந்து ஒரு சில ஃபேக்டர் ரிப்பீட்டடா படிக்க 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 எலிமினேட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் திருப்பி படிச்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாவே ரிவிஷனும் அடிஷனும் தான். ஓகே. உதயன் த சக்சஸ் ஆஃப் ராஜா சத்ரு, அவர் என்ன பண்ணாருன்னா நியூ கேபிட்டல் பாட்லிபுத்ராக்கு மாற்றுவார். அதுதான் இப்ப பாட்னா பீகார்ல இருக்கு. கல்லசோகா செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில், நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் 1, 2, 3, 4 4 புத்திஸ்ட் கவுன்சிலும் யார் கன்வீன் பண்ணா, அப்ப என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் நடந்ததெல்லாம் ஒரு டேபிளர் காலம் போட்டு படிச்சு வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். திஸ் ரியல் நேம் வாஸ் சிம்மசேனா. 66th Greeks called him as Amrit Gada, meaning slayer of enemies. He appointed his son as a governor of Ujjain. After his death, his son ascended the throne of Magadha. Okay. இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான். அப்பா வந்து அவங்க பையனை ஏதோ ஒரு கவர்னர் போஸ்ட்கோ வச்சிருப்பாங்க கிங் ரூல்ல, அதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டும் இப்போ இதுல நமக்கு கீயே இந்த ஸ்டேட்மெண்ட், இதுவும் தான். அவரோட உண்மையான நேம்னா சிம்மசேனான்னு சொல்றாங்க. கிரீக்ஸ் அவர் என்னன்னு சொல்லுவாங்க? அம்ரித் கதா. ஓகே. இதுல இப்ப குரூப் 2 இல்ல குரூப் 1 அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் ஒரு சில ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல சந்திரகுப்தா அப்படின்னு இருந்தா இந்த 3த்துக்குள்ளதான் ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யூபிஎஸ்சியில அப்படிலாம் ட்ரிக் ஒர்க் ஆகுமான்றது ஒரு டவுட் தான். அப்படி போட்டிருந்தவங்களும் தப்பா இருக்கும். ஆனா ஆன்சர் கரெக்டா, இது ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். கரெக்டான ஆன்சர் வந்து டி. யூபிஎஸ்சிலுமே ரொம்ப நாள் ஒரு ட்ரிக்கை வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் ஒன்லி இல்ல சிசாட்லயுமே சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்லாம் தப்பா தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சிசாட் செகண்ட் பேப்பர். ஆனா இப்ப அதுலயுமே 2022 பேப்பர் பார்த்தவங்கலாம் தெரியும், அதுலயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதனால எதையும் அப்படியே நம்பிடாதீங்க யார் என்ன சொன்னாலும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க யூபிஎஸ்சியில மட்டும். ஓகே. நெக்ஸ்ட் answer the following statement. Choose the correct answer. Pandya's coins have elephant on one side and fish on the other side. Okay. Land tax was the main source of revenue for Tamil kings and it was called Irai. The king was assisted by a number of officials. They were divided into Aimperungulu 5-member committee and Enbar Ayam 8-member group. The chief of the army was known as Thanai Thalavan. Okay. Last statement may correct தான். எல்லாருக்கும் ஃபிஷ் தெரியும், அந்த படம்லாம் பார்த்துருப்போம் 1001. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபிஷ். ஆனால் எலிஃபென்ட்டும் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் எஸ்சிஆர்டி தமிழ்நாடு ஸ்கூல் புக்கோட கொஸ்டின். யூபிஎஸ்சிக்கும் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 68. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். The place where the weapons were kept are known as Padai Kottil. Okay. Marudam was called Vanpulam and it produced pulses and dry grains. Okay. Neithal was called Menpulam. It produced paddy and sugarcane. Okay. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியுதோ இல்லையோ, செகண்ட் தேர்ட் மட்டும் பார்ப்போம். மருதம் தமிழ்ல படிச்சிருப்போம், ஃபெர்டைல் லேண்டா, அப்போ இது ஹார்ட் லேண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுவே தப்பு தான். ஓகே. ஏன்னா இது ரிவர் சைட்ல தானே இருக்கும், அப்போ ஃபெர்டைலா தானே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நெய்தல். இது என்ன சி கிட்ட இருக்கா, ஆனா இது ஃபெர்டைல் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. சி கிட்ட இருந்தா கன்ஃபார்மா இது சலைனிட்டி இன்க்ரீஸ் தான் இருக்கும். அப்படி யோசிச்சாலும் சரி, இல்லை தமிழ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் 8th 9th 10th. நெய்தல் என்ன, மருதம், பாலை, குறிஞ்சி, முல்லை அப்படின்னு படிச்சிருப்போம். அதை வச்சு போட்டாலும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு தான். 2, 3 அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கும். அப்படின்னா ஆன்சர் ஏ. The place where weapons were known as
படைக்கொட்டில். ஓகே, மருதம்னா ஃபெர்டைல் லேண்ட் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க பார்த்துக்கோங்க. பேடியும் சுகர் கேனும். இப்பயுமே அப்படி தானே. யூபிலலாம் என்ன அதிகம்? இது கல்டிவேஷன் அதிகமா? பேடி கல்டிவேஷன், சுகர் கல்டிவேஷன். ஆர்ட் லேண்ட்லாம் என்ன அதிகம்னா பல்சஸும் ட்ரை கிரெயின்ஸும். நெக்ஸ்ட், உமன் பாயிண்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் இன்க்ளூட். ஓகே, இந்த நாலுத்துலையுமே ரொம்ப ஆட் ஒன் அவுட்டா எது இருக்கு? கார்கி. ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்ம. இங்க ஒரு ஃபீமேல் லிட்ரேட்டு கோர்ட்லாம் போய் கூட வாதாடுவாங்க அப்படின்ட்டு. அப்ப 4 மட்டும் எலிமினேட் பண்ண ஆன்சர் அவ்வளவுதான். இப்ப நம்ம 3மே தெரியல அப்படின்னாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எலிமினேட் பண்ணா ஆன்சர் வந்துருச்சுங்களா? யூபிஎஸ்ல 20 to 25 கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே தெரியலனாலும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணா ஆன்சர் வந்துடலாம். இப்போ உமன் பாயிண்ட்ஸ் யாரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வையார் தெரியும், காக்கை பாடினார், இவங்க கூட தெரியும். இதெல்லாம் ஒரு சிலர் இப்ப வச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 70. Consider the following statement. Choose the correct statement. Okay. Sangam literature refers to clothes என்னன்னு சொல்றாங்கன்னா கலிங்கம் சொல்றாங்களா? Okay. Which were thinner than the muslin. பார்ப்போம். Dancing was performed by Virelier. Singing birds were called Adigar. Okay. 3 ஸ்டேட்மெண்ட்மே தப்பு. ஏன்னு பார்ப்போம் பின்னாடி. சங்கம் லிட்ரேச்சர்ல கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க க்ளோத்ஸ். அது எதோட தின்னா இருக்கும்னா ஸ்னேக்கோட ஸ்கின்னோட தின்னா இருக்குங்களா? ஓகே. டான்சிங் யார் பண்ணுவாங்கன்னா கணிகையார். சிங்கிங் வந்து விரலியர். அது அப்படியே 3மே மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க அதுல. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரோமன் ரைட்டர் பிளினி தி எல்டர் ரைட்ஸ் ஆஃப் மிசரிஸ் இன் இஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி அஸ் த ஃபர்ஸ்ட் எம்பையர். எப்பயும் நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட், லாஸ்ட், பிக்கஸ்ட் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதுலலாம் நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூபிஎஸ்சியுமே நம்மளை ட்ரிக் பண்ணுவாங்க நிறையா. Trade and commerce continue to flourish during the கலப்பிரர்கள் அப்படி சொல்லுவாங்க தமிழ்ல. கலப்பிராஸ் அவங்க தான் இது. ஸோ இட்ஸ் நாட் டார்க் ஏஜ் அஸ் இஸ் போர்ட்ரேட். ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன்னா இங்க ட்ரேட் அண்ட் காமர்ஸும் நல்லாவே இருந்திருக்கும் இந்த கலப்பிராஸ் பீரியட்ல. அதனால அது டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்தது தான். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். பிளினி தி எல்டர் முசிரியில தான் ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கு இந்தியாலே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், அசெண்டிங். இந்த மாதிரி அசெண்டிங் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல ஒன்று பார்த்துருப்போம். ராஷ்டிரா, குலா அந்த மாதிரி. அதை வச்சு எதையும் எலிமினேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 3த்துல என்ன பார்ப்போம். ஊர்னா சின்னதாக தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம். ஊர் வந்து அசம்பிளி ஆஃப் நான் பிராமின்ஸ் பார்த்தோமா? ஓகே, அந்த ஊர். இது ஒரு ஊர். அப்புறம் என்ன வரும்? நாடாபுரம். இந்த 2த்துல எது சின்னதுன்னு பாருங்க. கன்ஃபார்ம் குரம் தான். இப்போ ஊருக்கு அப்புறம் குரம் எங்கெங்கெல்லாம் இருக்கு? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். ஓகே, அப்புறம் நாடு, அப்புறம் மண்டலம். 2013 or 14 கொஸ்டின் இது யூபிஎஸ்சியில். மண்டலம் குரம்லாம் கேட்டிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே வச்சு படிச்சு பாருங்க. அப்பதான் தெரியும் நம்ம எது படிக்கணும், எதை விடணும். நிறைய படிக்கணும். என்சிஆர்டியில் இருக்கிறத தரவா படிச்சுக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு எது படிக்கணும் பார்த்துக்கோங்க. போஸ்ட் மாடர்ன் இந்தியா ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ். சரி, என்னன்னு பார்ப்போம். Choose the correct answer. Okay. Ayodhya inscription of Dhanadeva. Okay, correct. Persepolis Persia-ல இருக்கு இந்த இடம். Persepolis Persia-னா இப்ப இருக்க ஈரான். Nakshi Rastam inscription. Okay. Muga Taxila copper plate. 3மே கரெக்ட் தான். இப்போ இதுல நாசிக்கியாலஜி இல்ல காயின்ஸ், பாட்ரி இதுல இருந்தும் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுத்தா அது கரெக்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா காயின்ஸ்ல பின்னாடி இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குமா, எந்தெந்த கிங்கு எந்தெந்த பீரியடுன்ட்டு அதை வச்சு போட்டுடலாம். மற்றபடி அதுல இல்லாதும் பார்த்துக்கோங்க. ஜுனாகர் ருத்ரதாமன் தெரியும் நமக்கு. இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேரியஸ் ஒன் அந்த கிரீக் கிங். ஓகே, நெக்ஸ்ட் 74. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பிருகஸ்கதா ஏற்கனவே சொல்லியிருப்போம். பிளே, மியூசிக்கு இல்லாட்டி புக்கு இது எல்லாமே நம்ம தரவா பார்த்து வச்சுக்கணும்ட்டு அதுல இருந்து வந்த கொஸ்டினா தான் இருக்கும் இது. பிருகஸ்கதா வாஸ் ரிட்டன் பை குணதயா. ஓகே. புஷ்யமித்ர சுங்கா சக்சஸ்ஃபுல்லி ரிப்பல்ஸ் த இன்வேஷன் ஆஃப் பாக்டீரியா கிங் மியாண்டர், பட் மியாண்டர் மேனேஜ் டு கீப் காபுலன்ஸ். ஓகே, இவர் எங்க? புஷ்யமித்ரா சுங்கா மகதா கிங் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோ பவர்ஃபுல். ஓகே. டியூரிங் த
Sunga period, stone was replaced by wood in the railings and the gateways of the Buddhist stupas, as seen in Barut and Sanji. Okay, இது ஒன்று மட்டும் படிக்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா சுங்காஸ் வந்து வேதிக் ரிலிஜன், அதான் வைஷ்ணவிசம் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுமே ஒரு சில விஷயத்தில் லிபரலாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மூணுமே கரெக்ட் தான். கர்கி சமிட் ஏற்கனவே கார்கி பார்த்தோமா நம்ம அந்த உமன் போயிட்ஸில். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோலையும் பார்த்துருப்போம். அப்புறம் அஷ்டசரித்ரா பானபட்டா, இது டிஎன்பிஎஸ்சியும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இல்லை யூபிஎஸ்சி சிடிஎஸ் நோட்ஸில் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க இருக்கும். சிடிஎஸ் சிஏபிஎஃப் இதெல்லாம் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸு. டிஃபென்ஸ் சர்வீஸோட எக்ஸாம்ஸ் மகாபாஷ்யா, பதாஞ்சலி. அப்புறம் இது நம்ம பார்த்தது தான் பிருகஸ்கதா புனதயா, மத்தியமிகா. சுங்கா ஃபுல்லாக வேதிக் ரிலிஜன் ஃபாலோவர்ஸ் தான். அப்புறம் அஸ்வமேத யாத்திரானா என்னன்னு பார்த்துக்கோங்க. என்சிஆர்டிலையும் நல்லா பேசியிருப்பாங்க இதெல்லாம். ஓகே, இந்த வீடியோ லாஸ்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். In the Nashikology published by his mother Gautami Balashri, Gautamiputra Satakarni is described as a destroyer Saka. Okay, the Bogar inscription suggests that Eastern India played an important role in the process of early stage formation in Southeast Asia. Okay, the Kantara school of Sanskrit flourished in Deccan in the 2nd century BC. Okay, Allah is a author of Saptasi 700 standard classic. Okay, இந்த நாளத்தில் இது மட்டும் ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்துருவாங்க. போகர் இன்ஸ்கிரிப்ஷன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். அது என்ன சொல்லியிருக்குன்னா சவுத் இந்தியா தான் ப்ளே பண்ணியிருக்கோம் மேஜர் ரோல் ஸ்டேட் ஃபார்மேஷன். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எதுனா ரோல், பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணது சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் மட்டும் எலிமினேட் பண்ணுறோம். ஆன்சர் சி. இப்போ மற்ற எக்ஸ்பிளனேஷன்லாம் படிச்சுக்கோங்க. குஷானாஸ் எப்போ இருந்தாங்க, குஷானாஸோட கான்டெம்பரரி யார், அந்த மாதிரி கிங்கோட கான்டெம்பரரி போயட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.